ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு நிரந்தர பதிவிவரங்கள்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர் லாகின்னு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ முதல்ல உங்களுக்கான யூசர் நேம் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஓடிஆருக்கான பாஸ்வேர்டு அதை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கூட நீங்கள் என்ட்ரு பண்ணி சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1க்கான ஹால் டிக்கெட்டை இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்டிவிட்டி கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஐடி தெரியாதவங்க நீங்கள் டேஷ்போர்டு போயிட்டு டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அல்லது கரண்ட் அப்ளிகேஷனில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடியை வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஐடி. இதில் போயிட்டு குரூப் 1க்கு நேராக இருக்கிற உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஐடி எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தா அந்த அப்ளிகேஷன் ஐடி எதுவோ அதை நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் பெயர் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி பதிவெண், உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபாதர் நேம் என்ன, தேர்வு மையம் எங்கே எக்ஸாம் சென்டர் ஒதுக்கியிருக்காங்க, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தேர்வு கூடத்தின் பெயரும் முகவரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே போயிட்டு தான் உங்களுக்கான எக்ஸாம் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸில் போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹால் நம்பர் என்ன, அதிகபட்சமாக ஸ்கூலில் தான் உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. எந்த ஸ்கூலில் எக்ஸாம் லொக்கேஷன் போட்டிருக்காங்க, நியரஸ்ட் லேண்ட்மார்க் என்ன, பின்கோடு என்ன, ஃபோன் நம்பர் என்ன எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே பக்கத்தில் உங்களுக்கான ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த அட்ரஸ் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பிஃபோராக நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற மாரி இருக்கும். ஸோ எக்ஸாம் என்றைக்கு நடைபெறுது அப்படின்னா 15/6/2025 அன்றைக்கி தாங்க உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. காலைல 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. இதுதான் உங்களுக்கு ஹால் டிக்கெட். உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும், வியூ இங்கிலீஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் பிரிண்ட் கொடுத்து சேவ் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்து ஹால் டிக்கெட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது கீழே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸாமுக்கு முன்கூட்டியே வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 8:30 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ 9 மணி வரைக்கும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. 9:30 மணிக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 9 மணிக்கு மேலே போகிறவங்க எக்ஸாம் ஆளுக்குள்ளே அலோடு இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகிற மாரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்னா ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் ஜெராக்ஸ் வந்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ இல்லை தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து பார்த்தா ஃபோட்டோ எட்டி அதில் உங்கள் சைன் எல்லாமே நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு 3வது பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா பிளாக் பால் பென் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா எலக்ட்ரானிக் ஐட்டம் அதையும் வந்து கொண்டு போகக்கூடாது. தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வினா தொகுப்பு தரப்படும். அதுக்கப்புறம் OMR ஷீட் நம்பர் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை வெளியே விடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து பார்த்தா குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் கிட்டத்தட்ட நிறையா இருக்கும், இப்போ குறைச்சிட்டாங்க. ஸோ 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் பேஜை பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அது கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகிற மாரி இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தா எக்ஸாம் ஹாலுக்கு போகிறவங்க கரெக்டாக ஹால் டிக்கெட் முன்கூட்டியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தா அவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிப்பாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.